நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 393வது வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு திடீர் சாயந்தரம் தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா நான் வெகு நாளாக ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆசைப்பட்ட அந்த ஒரு 6 மாதம் ஒரு 5 மாதம் வச்சுக்கோங்களேன், 4 to 5 months ஆசைப்பட்ட ஒரு விவகாரம் இங்கே நடந்தது. அதுக்காக ஐ வாண்ட் டு ஷேர். அதாவது நம்ம தெய்வத்தை தேடுறது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறது. இப்போ எனக்கு குலதெய்வம் சொல்லும்போது மதுரை வீரனும் பள்ளியரக்காவு பகவதியும் தான் எங்கள் ஆத்து குலதெய்வம். ஒன்று ஆண் தெய்வம், ஒன்று பெண் தெய்வம். இப்படி இருக்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்தி சேனல் அதில் சண்முக சிவாச்சாரியா காளிகாம்பா கோவில் இருக்கார். அப்புறம் வாஸ் கிவிங் எ பேட்டி. இந்த இதில் ரெகுலராக வரும் அவருடைய இது. ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன், ரொம்ப தன்மையாக பேசக்கூடியவர். அது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த சப்தக்கன்னின்னு ஒரு டாபிக் வந்தது. அதாவது நிறைய பேர் சப்தம் மாத்தா சப்தக்கன்னி கன்ஃபியூஸ் பண்ணின்றா. அவர் ஹஸ் வெரி கிளியர்லி மென்ஷன்டு சப்தம் மாத்தான்னு 30 வயசு மேலே பெண்மணிகள். அப்போ அந்த மாத்தா ஸ்டேஜில் இருக்காவா. ஊரில் கிராமத்துக்கு எல்லை தெய்வங்களாகவும் இருக்கும். சப்தக்கன்னி மாதிரி எல்லை தெய்வம் சில ஊரில். இட் டிபெண்ட்ஸ். எங்கெல்லாம் சப்தம் மாத்தா எல்லை தெய்வமாக இருக்கோ அந்த ஊரெலாம் 2000 வருஷம் மேற்பட்டது சொல்லலாம். உதாரணமாக சிறுவாபுரி ஊரில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தா சப்தமாதா கோவில் தான் வரும். சில ஊரில் இந்த மூதூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சப்த கன்னிமார்னு இருக்கும். எங்கள் இந்த எம்பி டிஸ்ட்ரிக்ட் பூந்தமல்லியிலேருந்து டுவர்ட்ஸ் அரக்கோணம் போகிற ரோடு இருக்குது. தக்கோலம் அதெல்லாம் போகிறோம், மப்பேடு அதெல்லாம் வரும். அந்த இடத்துல மூதூர் ஒரு ஆட்சியாக வச்சுருப்பா. உள்ள அழகாக தாமரை குளத்து பக்கத்தில் கன்னிமார் கோவில். அது ரொம்ப பழமையான ஒரு 1000 வருஷத்து ஊர் அது. ஸோ அங்கே கன்னிமார்கள் தான் இருக்கா. அங்கே சப்தம் மாத்தா இல்லை, சப்த கன்னி தான் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்னிமார் அண்டு மாத்தா? முன்னாடி ஒரு தடவை இது பண்ணியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி பேச வேண்டிய சான்ஸ் எனக்கு. என்னென்னா, நானும் எனக்கு நிறைய சிற்பிகள்லாம் தெரியும், ஆற்றுக்கெல்லாம் வருவா. இல்லை ஒருத்தர் கூட பண்ணித்தர மாட்டேன்ட்டேன் இந்த சப்த கன்மை. இது ஏன் வந்ததுன்னா, அந்த சண்முக சிவாச்சாரியாருடைய அந்த ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த சப்தகன்னிமாருடைய பேரை எழுதிட்டேன் கார்டில். அதுதான் இது. இந்த கார்டில் எழுதியிருக்கேன். தோஸ் ஹூ வாண்ட் டு டேக் த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை அதாவது முதல் கன்னி பட்டாரிக்கா கன்னியா ராஜகன்யான்னு பேர். பட்டாரிக்கார மகாராணின்னு அர்த்தம். அவள் முதல் கன்னி. ரெண்டாவது தேவகன்யா சுரகன்யா. தேவர்கள் அசுரர்கள். அசுரர் சுரர். சுரர்ன்றது தேவர்களை குறிக்கிறது. 2 பேர் வருது, ஞாபகம் வச்சுங்க. பட்டாரிக்கா கன்யா ராஜகன்யான்னு சேம் இதுதான் மீனிங் தான். அதே மாதிரி தேவகன்யா சுரகன்யாவும் சேம் மீனிங் தான். 2வது. 3வது பத்மகன்யா நாகக்கன்யான்னு இருக்கு. நாகங்களோட தொடர்புடைய 3வது கன்னி. 4வது கன்னி சிந்து கன்யா சமுத்திர கன்யான்னு இருக்கு. ஸோ அது நீரோட சம்மந்தப்பட்ட 4. அடுத்தது கிரிகன்யா அக்னிகன்யா அப்படின்னு இருக்கு. கிரி அக்னி எல்லாமே மலையை குறிக்க சொல்லு. அக்னியில் நெருப்பு நினச்சக்கூடாது நீங்கள். இதெல்லாம் மலையை குறிக்கக்கூடிய சொல்லு. கிரிகன்யா அக்னிகன்யா. இது முதல்ல பட்டாரிக்கா கன்யா, அடுத்து தேவகன்யா சுரகன்யா, அடுத்தது பத்மகன்யா நாகக்கன்யா, 4வது சமுத்திரகன்யா சிந்து கன்யா, சிந்து கன்யா சமுத்திரகன்யா, அடுத்தது கிரிகன்யா அக்னிகன்யா. 5 ஆயிடுத்து. 6வது வனக்கன்யா ஆரண்ய கன்யா. வனம் ஆரண்யம் எல்லாம் தான் காடுக்கு அதிபதியோ. கடைசி இது வசுமதி கன்யா பூமி கன்யா. வசுமதி கன்யா பூமியை குறிக்கிறது, நிலத்தை குறிக்கிறது. இவாள்லாம் 9 வயசு பெண்கள் சொல்லிருக்கு. சப்த மாத்தர்கள்லாம் ஸ்ரீசக்கரத்திலே வந்துடுறா. அஷ்டமாத்திரையில் வரா. மகாலட்சுமி சேர்த்துட்டு அஷ்டமாத்திரைகள். பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி மகாலட்சுமி வந்துட்டால 8 அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இந்த பூபுரத்தில் வரும்போது திரைலோக்கிய மக்கள் சக்கரம் இருக்கும். அதில் 3 கோடு இல்லை. முதல்ல அனிமா சித்தி லகிமா சித்தி கரிமா சித்தி லகிமா அதெல்லாம் வருது. அடுத்து அஷ்டமாத்திரைகள் வந்துடுவா. அப்போ தசமுத்ரா வந்துடுவா. ஸோ அந்த 3 பேர் இந்த 3 கோடுக்கு வந்துடுவா அதில். ஆனால் இதில் கன்னிகள் 7 பேர் தான். அவள் 30 வயசு பெண்மணிகள். அவள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கவா, தாயார் மாதிரி அவள். அது சப்த மாத்தான்னு சொல்கிறோம். இப்போ சப்த கன்னினால இந்த
ருது ஆகாத பொண்ணு. இதில் நவராத்திரி பூஜை உட்காந்துக்கிறோம் இல்லையா, 9 வயசு குழந்தை தான் கன்னிகள்னு சொல்கிறது. அந்த காலத்தில் 5 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது வேறு கண்ணிமை. இப்போ 14 வயசு கன்னி தான் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக 9 வயசுக்கு உட்பட்ட குழந்தை, ருது ஆகாத குழந்தை. ஆனால் வந்து இப்போ அந்த சிற்ப சாஸ்திரத்தை கேட்பேன், மாறு காமிச்சிருப்பா, அது புடவையாட்டம் கட்டி வச்சிருப்பா. அதை அது எப்படி காமிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சப்த கன்னிக்கெல்லாம் வந்து இந்த ரூபம் வந்து இப்படி தான் காமிச்சிருக்கு. கோவிலெல்லாம் இந்த மேல்மருவத்தூரில் போனால் கூட சப்த கன்னி மாதிரி தனியாக இருக்கும், இந்த மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ அது சப்த கன்னி மாறுது. இதே வந்து இவாளுடைய இன்னொரு ரூபம் இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு கோபுலாட்டம் கட்டி வச்சுருக்கா பாருங்க. இது சப்தகன்னி மாதிரி தான் அது. ஸோ இந்த திரும்பி சொல்கிறேன், அந்த 7 கன்னிகள் யார்? பட்டாரிக்கா கன்னியா, ராஜகன்யா 1, அடுத்து வந்து தேவகன்யா, சுரகன்யா 2, பத்மகன்யா, நாககன்யா 3, சிந்து கன்யா, சமுத்திரகன்யா 4, கிரிகன்யா, அக்னிகன்யா 5, வனகன்யா, ஆரண்யகன்யா 6, பூமி கன்யா, வசுமதி கன்யா 7. ஸோ அந்த 7 கன்னிகள் இருக்காவ. இவாளுக்கு நான் ஏன் பூஜை பண்ண ஆசைப்பட்டேன்னா, அந்த சண்முக சிவாச்சாரியார் பேஷண்ட்டு அந்த அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, காப்பி பொடிக்காரன் வந்தான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை அவங்கள்ட்ட 1 கிலோ காப்பி பொடி வாங்கினேன். 550 ரூபா நான் கொடுக்கணும் அவனுக்கு. சரி, இப்போ பணம் அனுப்பிச்சு ஜிபேயில் அனுப்பிச்சி விட்றேன்ட்டு ஜிபேயில் அனுப்பிச்சிட்டேன். சித்தார்த் விஜய் நான் சொன்ன பேர். ஆக்சுவலாக தேர் ஆர் 2 நேம்ஸ் இந்த லிஸ்ட்டு. நான் வந்து பழைய நேம் அது 2022 இப்போ கொடுத்து பணத்தை கொண்ட அதை பார்த்தோன்னே அந்த இயரெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் டக்குன்னு அனுப்பிச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் பூஜையில் உட்காந்துட்டுருக்கேன், படமே வரல சார்ன்ட்டான். அனுப்பிச்சிட்டேன். பார்த்தா அப்புறமா தான் பார்த்தேன் இன்னொரு பேர் இருக்குது, அதே பேரில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. என்னடா அப்படி இருக்கு? அப்போ தான் இந்த சப்தகன்னிமார் பூஜை அன்றைக்கி தான் முதல்ல ஆரம்பித்தேன் நான். ஏன்னா மஞ்சக்கிழங்கு இருக்கு இல்லையா, 7 மஞ்சக்கிழங்கை வச்சு அதை ஆவாகனம் பண்ணி முதல்ல அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கு பால் மஞ்சப்பொடி அதெல்லாம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பிளேட்டில் வச்சு பூஜையை முடிச்சுட்டேன். ஏன்னா நமக்கே சொல்லி எல்லாத்துக்கும். ஸோ இதெல்லாம் தீபாரதனை ஆயிடுத்து. ஆன பிறகு என்னடே மாதிரி முதல்ல பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். நான் முட்டாதனமாக ஏமாந்து போயிட்டேன். அது நீ நிஜமாக இருக்குது உண்மையானா உடனே ஐ வாண்ட் பேக் தி அமௌண்ட்டு. ஐ ஹவ் ரெக்வஸ்டட் ஹர். சப்தகன்னி மாதிரி நான் கேட்டேன். நம்பினா நமக்கு சத்தியமாக இருந்தது. அடுத்து 5வது வருஷம் தெர் வாஸ் ஃபோன் கால் ஃப்ரம் மை லேடி. சார் நீங்கள் தப்பாக அமைச்சிருக்கிற பணத்தை அவள் தெரியும், எனக்கு இந்த சாந்தி காப்பி இருக்கு சார், ஐ வில் சென்ட் யூ பேக் தட் அமௌண்ட்டு. அவள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், எங்கள் தெரியல சார் இருக்காவா, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டா அவள் பணத்தை அவளுக்கு. ஸோ இட் ரீச் த ப்ராப்பர் பர்சன். ஜிபேயில் போனால் அப்படிலாம் பணம் வராது. இப்போ 2 பேர் என்கிட்ட கடை வாங்கிட்டு போனேன். 500 ஒருத்தர், 400 ஒருத்தர் வாங்கிட்டு போய் அடுத்த நாள் காத்தால் போடுறேன்னு சொல்லவும் வரவே இல்லை. அந்த டிரைவர் திருப்பி கான்டாக்டாக கிடையாது. அவ்வளோ நாளாக கான்டாக்டில் இருந்தவன் கடை வாங்கிட்டு திருப்பி கேட்கறதுக்கு போனால் அவன் அதுக்கு இஸ் அவாய்டிங் மை கால் ஃபார் த பாஸ்ட் 1 month இஸ் ஹேப்பனிங். இந்த ஆக்சுவலாக காலங்கள் இப்படி கிடக்கும்போது இவன் என்ன பண்ண, உடனடியே கொடுத்துட்டா இல்லையா எனக்கு. அப்போ வந்து அவள் மேலே ரொம்ப மதிப்பு ஏற்பட்டது. நித்தியப்படி பூஜையிலேயே அவளுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படியா இருக்கும்போது ஏன் அவளுக்கு சின்ன ஒரு விக்கிரகம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது பல சபதிகள் பல பேரை நான் ரெக்வஸ்ட் பண்ணி ஃபெயில்டு. ரெகுலராக கணேஷ் ஒரு சபதி ஒருவர், அதெல்லாம் வரவே இல்லை சாமி, சின்னது எவனும் பண்ண மாட்டேன்றான், ஊற்ற மாட்டேன்றான், கீதப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி இருக்கும்போது கும்பகோணத்துலாம் ட்ரை பண்ணேன். சார் அதெல்லாம் வந்து காஸ்ட்லி ஆகும் சார், இந்த சின்ன இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டா. கும்பகோணத்தில் சுவாமி மலையில் என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டோமோ, இது இப்படி மஞ்சள் கணக்கு வச்சுருந்தே ஓட்ட கொண்டு போல லைஃப் முழுக்க அப்படின்னு நினைக்கும்போது பூபால சித்தர் ஒருத்தர் பாடியநல்லூர், அதாவது ரெட் ஹில்ஸில் பாடியநல்லூர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ரெட் ஹில்ஸ் பிரிட்ஜ் இருக்குது, ஏறி இறங்கினோடனே இந்த பைபாஸ் ரோட்டில் பாடியநல்லூர் ஒரு ஆசிரியம் போட்டிருக்கோம். அந்த கிராசிங் இருக்குது. அந்த இடத்துல 15 சித்தர் பீடம் இருக்குது. பூபாலன் ஒரு சித்தர் மீன்ஸ் அவர் வந்து சித்த பரம்பரை சேர்ந்தவர். அவர் வந்து 18 சித்தரைக்கும் விதிச்சிருக்காரு. அவள் ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்டு அனுப்புவாள். லட்சக்கணக்கான ருத்ராட்சத்தை பந்தல் போட்டு நடுவில் வந்து சதாசிவன் ஞானேந்திர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கத்தை வச்சுருக்கா. இந்த பக்கம் பாலைக்குமரி, இந்த பக்கம் காயத்ரி, நம்ம முருகர் விநாயகர் இருக்குது. மேலே வசந்த இடத்துல பெரிய லிங்கம் இருக்குது. சுற்றி வந்து தனி கருங்கல் சிலைகள் 18 சிலைகள் இருக்குது. இதில் வந்து அகஸ்தியரில் ஆரம்பிச்சிருக்கோம். அகஸ்தியர், திருமூரர், கமலமுனி, இடைக்காடர், அது மாதிரி வரிசையாக 18 பேர் இருக்காவ.
அவர்கிட்ட சொன்னேன் நான். ஆக்சுவலாக முந்தா நாள் தான் சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் இருங்க சுவாமி, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க நேரம். நேற்றே அவருக்கு தெரிஞ்ச சபதிகள் திருவள்ளூரில் ஒருத்தர்கிட்ட ஆர்டர் பண்ணி அந்த இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்ட்டு. இதுதான் வந்து சப்தகன்னி விக்கிரகம். இப்போ தான் அது. ஆனால் அழகாக இது வந்து மொரதாபாத்தோ இந்த அலிகார் விக்கிரகம் கிடையாது. அது திருவள்ளூரில் அந்த அந்த மாடலை வச்சு பண்ணியிருக்கா. ஷார்ப் ஃபீச்சர்ஸோடு இருக்குது. எவ்வளோ கேட்டால் 600-700 ரூபா ஆகுது மாதம். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு அவரே வந்துட்டார் ஆற்றுக்கு. நீங்கள் இது பண்ணி கொண்டு இந்த 7 விக்கிரகத்தையும் கொண்டு கொடுத்து போயிட்டார் என்கிட்ட. இது பாருங்க. பட்டாரிக்கா, கன்யா, ராஜகன்யா, தேவகன்யா, சுரகன்யா, அடுத்து வந்து பத்மகன்யா, நாககன்யா, அடுத்து சிந்து கன்யா, சமுத்திரகன்யா, கிரிகன்யா, அக்னிகன்யா, வனகன்யா, ஆரண்யகன்யா, வசுமதி கன்யா, பூமி கன்யா, இந்த 7 கன்னிமாரும் வந்து சேர்ந்துட்டு எனக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம முயற்சி எடுக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அதுக்கு முயற்சி எடுத்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அம்பாலே வந்து சேர்ந்துட்டா. அதுக்கு ஒரு மொத்தமே இதுக்கு 5000 ரூபா தான் ஆச்சு எனக்கு எல்லாம் சேர்த்து. 7 விக்கிரகம் சேர்ந்து ஒன்று கிட்டத்தட்ட 4 இன்ச்சு உயரமாக இருக்குது. 4 இன்ச்சு இது வந்து இதோட உயரம் 4 இன்ச்சு. பித்தளையில் செய்யப்பட்டது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கா. அது பண்ணி கொடுத்தார். இதுக்கு சொல்கிறேன்னா, சுவாமி நம்மளை வந்து அதாவது அந்த எண்ணத்தை நோக்கி நம்ம போனால் தான் நம்ம கிடைக்கும். அது யாராவது கொண்டு வந்து நம்மகிட்ட ஊட்டி விட மாட்டா யாருமே. வி ஷுட் மேக் அ ட்ரை. எல்லா இடத்தையும் கிட்டத்தட்ட நான் கேட்காத சபதிகள் இருக்க மாட்டா. கிட்டத்தட்ட நான் 20-25 பேரை என்கொயர் பண்ணி எல்லாருமே ஃபெயிலியர் ஆகி இந்த மகிழ் ஆசிரம் இருக்குது அம்பத்தூரில். அவர் கடை அது மொத்த கல்யாணம் இருக்குது. அதாவது இந்த அலிகார் ஐட்டமெல்லாம் ஷார்ப் பிக்சர்ஸ் இருக்காது. சப்பு முக்கு சாலி விளையாடு இருக்கு, அழகே இல்லை. அதே மாதிரி இதெல்லாம் கேட்டால் திருச்சியில் கூட ஒரு பெரிய செப்பு சிலைகள்ன்றான். இந்த 4 இன்ச்சு உயரம் 3750 ரூபான்ற ஒரு விக்கிரகத்தை. ஜஸ்ட் இமேஜின். இப்போ 7 இன்ச்சு சேர்ந்து எனக்கு வந்து வளர்ச்சி 5 ரூபா தான் ஆச்சு. இதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு வரணும்னா ட்ரை பண்ணால் சரியான ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ 7 கன்னி வந்துட்டாருங்க. பெரிய பரம திருப்தி எனக்கு. அந்த மஞ்சள் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மஞ்சள் கிழங்கு வேறு எதுக்காக யூஸ் பண்ணிடணும் வச்சுட்டேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம முயற்சி நிறைய பேர் சொல்கிறா, நாங்கள் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம், குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியலன்னு. கண்டுபிடிக்கவே இல்லை, அந்த ஊருக்கு போய் தான் ஆகணும். அந்த ஊருக்கு நம்ம குலதெய்வத்தை வேணும்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு சொல்லியிருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இன்றைக்கி திருப்பி சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ், பட் ஸ்டில் இட் இஸ் ஐ ஓப்பனர் டு மெனி பீப்புள். அதாவது நம்ம ராம நடராஜ மயிலாப்பூரில் காய்ச்சல் இல்லையா, மந்தவெளி மார்க்கெட் பக்கத்தில் அடைஞ்சான் முதலி தெரு, சென்னை மயிலாப்பூர் பக்கத்தில் மந்தவெளி மார்க்கெட் இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ளே போனால் மந்தவெளி மார்க்கெட் வந்துடும். அடைந்தான் முதலி தெரு 4/7 டோர் நம்பர். அங்கே ஸ்ரீ ராம நடராஜ தீட்சிதர் இருக்கார். யாரோ ஒருத்தர் போனால் வாமா பாமா வா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுவார். அவர் அப்பேற்பட்ட ஞானி. நல்ல வித்தியாகரும் உண்டு, நல்லா பேசுவார். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம வீட்டு ஸ்பெண்டு அவளுக்கு உண்டான ஃபீஸை தரணும். சில பேர் எங்களோட பேஷண்ட் இருப்பா, டெல்லியிலே பேசுகிறேன், ஒரு பேரை சொல்ல விரும்பலை, பேசுகிறா, நல்லா எல்லாம் கேட்டுக்கிறா. அரியத்துறை இதுக்கு வந்து ₹1 அனுப்புங்கன்னா அது மனசு வர மாட்டேன்றது. ஒரு பூஜா காரியம் நம்ம பணம் அதுக்கு அதில் வி ஷுட் ஆல்சோ பி பார்ட்டிசிபெண்ட்ன்ற அந்த எண்ணம் வரணும் மனசில். தெய்வீகாரம் உதவனவன் வரணும். எல்லாரும் நவராத்திரி பேரில் பார்க்கலாம், நிறைய பேராத்தில் வந்து ஜாக்கெட் பிட்டு தரா, புடவை தராவே போய் வாங்கிட்டு வருவா. எல்லாத்தையுமே இவா தரணும் இல்லை, என்றைக்கா ஒரு நாள் அதுக்கு பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்டு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. அவளுக்கு எப்படி நல்லது நடக்கும்னா நடக்காது. அதாவது நம்ம எதை செய்யணும், அதாவது நம்ம இல்லைன்னா நம்ம செய்ய முடியலையா, எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியான, அட்லீஸ்ட் வி ஷுட் பி அ பார்ட்டிசிபெண்ட். இதான உடலால் செய்யலாம். நம்மளுடைய எத்கிஞ்சதுன்னு சொல்லியிருக்கு. எல்லோரும் 1000 ரூபா கொடுத்தாலும் இந்த இடத்துல 10 ரூபாயை நம்ம தரணும். ஏன்னா அதில் அந்த பார்ட்டிசிபேஷன் மன்னிக்கணும், இந்த பார்ட்டிசிபேஷன் மஸ்ட். நான் தான் சொல்லுவேன், அரியதுறையில் நான் வந்து ஐ நாட் சார்ஜிங், சிவராத்திரிக்கு வாங்குங்க, அங்கே வந்து செய்யுங்க.
எல்லாம் சாமி தரிசனம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, இங்கே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அங்கே வரணும் இல்லையா? எங்கள் காத்துல நிறைய பில்வம் இருக்குது, கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லையா? அதை பூ வாங்கி தர முடியாது, பில்வம் தர முடியும். எலுமிச்சம் மரம் இருக்கும், அந்த எலுமிச்சம் பழத்தை கொண்டு தரலாம் இல்லையா? அப்படின்றதுக்கு கனிவர்க்கம் கடைசியில் பண்ணுவா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இன்வால்வ் இருக்குது இந்த ப்ராசஸில். நித்தியப்படி பூஜா ப்ராசஸ்லேயே சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பையன் ஆனந்தன் ஊரை பக்கத்தில் வந்து மனைவி ஸ்வேதான பொண்ணு வந்தது. 2 பேரும் ரொம்ப ஆனந்திச்சா. அதாவது எனக்கு ஏதோ நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் மாமா, பழங்கள் வாங்கியிருந்தேன், ப்ளஸ் நடிச்சுட்டு அம்பாளுக்கு கட்டுறதுக்காக சின்ன சின்ன பாவாடைகள்லாம் வாங்கியிருந்தேன். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அவளுக்கு உபயோகமான பொருட்களை வாங்கி தரணும்னு இருக்கு சாஸ்திரங்கள். அதே மாதிரி குருக்கு வேஷ்டி வாங்கி தரணும்னா வாங்கி தரணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்த வேஷ்டி தான் இருக்குது. அது சில பேர் இருக்கா, பாலிஸ்டர் வேஷ்டியை கொண்டு கொடுத்தா நடந்து பண்ண முடியாது, அது யாருக்கோ கொடுத்துருவேன், குடுகுடு பாண்டியோட கொடுத்துருக்கேன் நான். 9 காட்டன் வேஷ்டியை வாங்கி தரணும். அது ரொம்ப லேசாக இருக்கும்லே, கனமான வேஷ்டியெல்லாம் கட்ட முடியறதில்லை, பாலிஸ்டர் மிக்ஸ் கட்ட முடியாது. நான் சொல்லிவிடுவேன், நான் வேண்டாம், எனக்கு 50 வேஷ்டிகள் இருக்குது, எனக்கு திருப்பி என்னால் கட்ட முடியாது. ஸோ ஆகையினால் நம்ம எங்கேயா கொண்டு போய் வயசானவரை பார்க்க போகிறோமா அப்போ அவளுக்கு உண்டானது அந்த வஸ்திரங்கள் வாங்கி தரலாம். அந்த வஸ்திரத்தில் இந்த ஹரிசாண்டல் லைன்ஸு இட் ரெஃபர்ஸ் டு ஃபீமேல், வெர்டிக்கல் லைன்ஸ் எந்த புடவை வேஷ்டி இருந்தாலும் தெரியும். அத்தனை வருஷ காலம் நம்ம வந்து சொர்க்கத்தில் ஜீவிதம் இருக்குன்னு சொல்கிற சாஸ்திரத்தில். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். நம்ம நிறைய வஸ்திரதானம் பண்ணணும். இப்போ கூட சிவராத்திரியில் வஸ்திரங்களே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நான். இந்த சாமிக்கெல்லாம் வேறு ஆசாமிகளாக இருக்கு இல்லையா, சிவாச்சாரியாருக்கெல்லாம் வந்து செஞ்சால் புண்ணியம் நமக்கு. அவள் வந்து 30 திருமேனி திண்டுவான்னு சொல்லிட்டு சுவாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணுறவா. அவளுக்கு செய்யணும். நம்ம அவள் மனைவிக்கெல்லாம் புடவைகள்லாம் வாங்கி தரணும். இதெல்லாம் வந்து யாரும் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. நம்ம ஆற்றுக்கு வாங்கும்போது அந்த ஊர் சாமிக்கு, சிவன் கோவிலுக்கு, அம்பாளுக்கு, பெருமாள் கோவிலுக்கோ வாங்கி தரணும். இப்போ கூட எங்கள் அம்மாவோட ஊர் போலகம் நான் எல்லாம் வாங்கி அடித்தேன். நான் கூடாரவெளி அன்னைக்கு இதெல்லாம் கட்டினான். ஆனால் அதே போலகத்தில் அந்த பெருமாள் கோவில், ஆதிகேச பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மணிகண்டன் குருக்கள் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகாக பார்த்து பண்ணுறாரு. அவர் வந்து எனக்கு ஒரு இது அனுப்பிச்சார், இந்த ஃபோட்டோவை. ரொம்ப அழகாக, அது அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போதே அந்த மணிகண்டன் அம்சம், அந்த ஆதிகேச பெருமாள் நல்ல பட்டு பீதாம்பரம் கட்டின மாதிரி நல்ல புடவையெல்லாம் கூட, பட்டு புடவைன்னு சொல்ல முடியாது, பட்டு இது ஓரளவுக்கு டூப்ளிகேட் சில்க் வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டாலே ரொம்ப அழகாக இருக்குது. அதை யாரும் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா அவளுக்கு. இப்போ ஏகாதசி அணி கட்டினேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். இந்த பெருமாளோட உயரம் 6 அடிக்கு மேலே, பட்டு பீதாம்பரோட கட்டின்னு இருக்கார். நிறைய ஜரிகை போட்டு, அம்பாளும் ஜரிகை போட கட்டின்னு இருக்கா, ஸ்ரீதேவி பூதேவி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெருமாள் கோவிலோ சிவன் கோவிலோ அவளுக்கு இது எதுக்கு பண்ணுவாளோ அதை பண்ணுங்க. அது இது இந்த சப்தகன்னிமார் வந்து யார் குலதெய்வமோ அவள்லாம் வந்து பூஜை பண்ணுங்க, படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பேரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நித்தியப்படி சொல்லுங்க. அட்லீஸ்ட் பூஜையாக பண்ண முடியல, அந்த படத்தில் ஒரு 7 பூ வைக்க முடியாது, அதில் பண்ணலாம், மனசு இருக்கணும் முதல்ல. அதுதான் அதை சொல்லி சப்தகன்னிமார் யாருக்கு குலதெய்வமாக இருக்காளோ அவளை இந்த பேரை மனப்பாடம் பண்ணுங்க முதல்ல சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.